Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாசம் ஏப்ரல் மாசத்துக்குரிய சஷ்டி நாள் எப்ப வருது, வளர்பிறை சஷ்டி விரதம் எப்ப வருதுன்றதை பார்க்க போறோம். கூடவே எப்படி இருக்கணும் அப்படின்றதை ஷார்ட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஒரு மாதமும் பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் டேட் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். அது காரணம் பிரெக்னன்ட் ஆறதுக்கு நம்ம நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆறதுக்கு நம்ம சில முயற்சிகள் வந்து எடுக்கும்போது அது கண்டிப்பா பலன் அளிக்கும். நிறைய நேச்சுரல் பிரெக்னன்சி ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ்ல. அதே மாதிரியே அதுல நிறைய பேர் சொல்றது இந்த சஷ்டி விரதம் நான் இருந்தேன் அதுவும் வந்து பலன் அளிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க வந்து பிரெக்னன்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது இதையும் சேர்த்து நீங்க பண்றது ரொம்ப நல்லது. நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் பண்ணலாம், ரெமிடிஸ் எடுத்துட்டு ட்ரை பண்றவங்களும் பண்ணலாம். எனக்கு ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகல, ரொம்ப வருஷம் தள்ளி போகுது அப்படின்றவங்க நம்பிக்கையோட முழு மனசோட இந்த சஷ்டி விரதம் வந்து இருங்க. கண்டிப்பா அதுக்குரிய பலன் கிடைக்கும். சிலருக்கு வந்து உடனே ஓகே ஆகலாம், சிலருக்கு வந்து டிலே ஆகலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ற ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படினா நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை நீங்க சின்சியரா பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்குரிய பலன் வந்து கிடைச்சே ஆகும். அது மிஸ்ஸே ஆகாது. அந்த ஹோப்போட நீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க. இந்த மாசம் சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி ஏப்ரல் 14 வந்து சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி விரதம் வந்து வருது. ஃபர்ஸ்ட் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறவங்க அந்த வளர்பிறையில ஆரம்பிங்க. ஆல்ரெடி நான் சஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க வளர்பிறை இந்த டேலையும் நீங்க வந்து இருக்கலாம், தேய்பிறையிலையும் நீங்க சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம். மாசத்துல வளர்பிறையில ஒரு சஷ்டி, தேய்பிறையில ஒரு சஷ்டி நாள் வரும். நீங்க வளர்பிறையில மட்டும் இருந்தா கூட போதும். நான் 2 நாள் இருக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமா 2 நாள் இருந்துக்கோங்க. பட் வளர்பிறையில மட்டும் இருந்தாலே அதுவே போதுமானது, நல்ல பலன் வந்து கிடைக்கும். உணவு எடுத்துட்டு இருக்கலாம், எடுக்காம இருக்கலாம். எடுக்காம இருக்கணும் அப்படின்றவங்க காலையில எத்தனை மணின்னு கிடையாது, 6, 7, 8ன்னு கிடையாது. காலையில எப்பயும் போல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு முந்தின நாளே கொஞ்சம் வீடு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்கணும். காலையில் வந்து சாமிக்கு வந்து கும்பிடணும், ஈவினிங்கோட சாமி கும்பிடணும். விரதம் முடிக்கிறப்ப சாமிக்கு வந்து இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்னு கிடையாது. ஒரு வாழைப்பழம் வச்சா கூட போகணும், ஒரு வெத்தலை பாக்கு, உங்களுக்கு பழங்கள் இருக்குது வீட்டில் அப்படின்னா வைக்கலாம். அந்த மாதிரி என்னன்னாலும் வச்சு சாமிக்கு ஒரு டம்ளர் தண்ணி இளநீர் எதுனாலும் வச்சு உங்களால் முடிஞ்சதை வச்சு விளக்கு பொருதி சாமி கும்பிட்டுட்டு விரதம் வந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி விரதம் இருக்கும்போதும் அதே மாதிரி ஒரு நெய்வேத்தியம் வந்து பண்ணிக்கணும். ஒரு பாயாசம், ஒரு பொங்கல், ஒரு தயிர் சாதம், வடம், இல்லைனா சாம்பார் சாதம், எதுனாலும் வெஜ்ஜில் சாமிக்கு செஞ்சு நீங்கள் வைக்கலாம். எனக்கு இதெல்லாம் வைக்க முடியல, நான் ஒர்க் பண்ணுறேன், இல்லை என்னால் முடியல அப்படின்றவங்க ஒரு தேங்காய் வாழைப்பழம் வச்சா கூட நீங்கள் விரதம் முடிக்கிறப்போ போதும், சாமி வந்து ஏற்றுப்பார். இந்த மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். அதுதான் வந்து முழுமையாக அந்த பொதுவாக சொல்லக்கூடிய சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் முடிக்கிறது என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30, 6:30 இந்த மாதிரி வந்து முடிச்சுக்கலாம். குறிப்பிட்ட டைம்ன்றதெல்லாம் கிடையாது. ஈவினிங் அந்த சூரியன் மறையும் போது சஷ்டி விரதம் வந்து முடிச்சுக்கணும். இப்போ வந்து உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கான உணவு மட்டும் எடுத்துக்கலாம். மத்தியானம் இல்லை காலையில் மட்டும் ஏதாவது ஒரு டிஃபன் மாதிரி எடுத்துகிட்டு மற்ற நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம். பால் விரதம்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு டம்ளர் பால், மத்தியானம் ஒரு டம்ளர் பால், அது போக தண்ணி. நான் சொல்கிற எல்லா டைப்லேயுமே தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் பால் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கலாம், அதுக்கு நிறையா கிடையாது, ஒரு பேருக்கு ஒரு இதுக்காக. பழ விரதம்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் எடுத்துக்கலாம், 2 இல்லை 3 பழம் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. பால் பழ விரதம்னா பால் ஒரு டம்ளர் ஒரு பழம், மத்தியானம் ஒரு டம்ளர் பால் ஒரு பழம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இளநீர் விரதம்னு சொல்லுவாங்க. சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த இளநீரை வந்து இடையில எடுத்துக்கலாம். டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இடையில நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை. இப்போ வந்து சஷ்டி விரதம் வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருக்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா பால் பழ விரதம் வந்து எடுத்துக்கலாம். அந்த டேயில் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் பழம், மத்தியானம் ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் பழம், இது எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அந்த தேவையான உங்களுக்கு எனர்ஜி ஃபுட்டு வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் டேப்லெட் எடுக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்கலாம் அந்த பால் பழ விரதம் எடுத்துக்கிறது நல்லது. டேப்லெட் போடுறேன், நான் தைராய்டு டேப்லெட் போடுறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம். ரெமிடிஸ் எடுக்கிறவங்கலாம் நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாள் வந்து நான் ஃபுல்லாக வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் நான் ரெமிடி எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க, ரெமிடி எடுக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து உணவு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். மாத்திரை ஒர்க் ஆகிறதுக்கு, ரெமிடி ஒர்க் ஆகிறதுக்கு. வெறும் டேப்லெட் வெறும் ரெமிடி மட்டும் வெறும் பச்சை தண்ணியில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வயிறுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகவே ஆகாது, நமக்கு டைஜஷன் ஆகாது, பிரச்சனை ஆகும். ஸோ அந்த ஒரு நாள் வந்து ரெமிடி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டேப்லெட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பால் பழ விரதம் வந்து எடுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்க்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.